ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா குட்டி சேனல். நம்ம சந்தியா குட்டி சேனல் மூலிமா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பசங்க கேட்டாங்களன்னா மாவு அரைச்சி கஷ்டப்பட வேண்டாங்க. வீட்டில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க மாவை வச்சு ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் முறுக்கு தாங்க நம்ம செய்ய போறோம். அதுக்கு பார்த்தீங்களன்னா ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஒரு சல்லடை ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ மெஷரிங் கப்பால 3 கப் அளவுக்கு நம்ம பச்சரிசி மாவு வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க. இங்க இடியாப்பு மாவு இருந்தா அதையுமே வந்து சேர்த்துக்கலாம். ஆக மொத்தம் வந்து பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்குங்க. இப்போ வந்து நான் 3 கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு வந்து சேர்த்து விட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு சேர்த்து விட்டுக்கிட்ட பிறகு இப்ப இதே மெஷர்மெண்ட் கப்பால 1/2 கப் அளவுக்கு நான் பொட்டுக்கடலையை எடுத்து நல்லா வந்து ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேங்க. இப்ப அதையுமே வந்து நம்ம இதோட சேர்த்து விட்டுக்கலாம். இது போல சேர்த்து விட்டுட்டு நல்லா வந்து சல்லடையால சலிச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கூட இந்த குரணை வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம முறுக்கு பிழியும் போது அதுல வந்து அங்கங்க வந்து கீழே தங்கிடும், நம்மளால பிழிய முடியாது. அதனால இது போல நீங்க சல்லடையால சலிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வந்து நமக்கு குரணைகள் வந்திருக்கு. இதுக்கு நமக்கு தேவை கிடையாதுங்க. இப்ப இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன சேர்க்கறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கும். முறுக்கும் வந்து ஒரு சூப்பரா வெள்ளை வெள்ளையர்னு நமக்கு கிடைக்குங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவு சேர்க்கறதுனால கட்டாயம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்குங்க. இப்ப இது கூடவே நல்ல வாசமா இருக்கிறதுக்காக ஓமம் வந்து நான் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். நீங்க ஓமம் சேர்க்கறது இருந்தாலும் ஓமம் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சீரகம் சேர்த்துக்கலாங்க. ஓமம் எடுத்து இது போல நல்லா வந்து கிரஷ் பண்ணிட்டு சேர்த்து விட்டுக்குங்க. கிரஷ் பண்ணிட்டு சேர்க்கும் போது அந்த ஓமத்தோட பிளேவர் வந்து நமக்கு கிடைக்கும். இப்ப ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வெறும் மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம சேர்த்து இருக்கிற உப்பு காரெல்லாம் இந்த மாவோடு நல்லா மிக்ஸ் ஆயிட்டு வரணும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்து இந்த அளவுக்கு நான் சூடு பண்ணி வச்சிருக்கேங்க. அதை வந்து இதோட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். அப்படி உங்ககிட்ட வந்து பட்டர் இல்லைன்னா நீங்க ரீஃபண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கடலை எண்ணெய் கூட நீங்க சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்ப கைகளால பிசைஞ்சு விடாம ஒரு கரண்டியால இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எண்ணெய் வந்து நம்ம சேர்த்திருக்கிற பட்டர் வந்து சூடா இருக்கிறதுனால 1 நிமிஷத்துக்கு இது போல கரண்டிகளால பிசைஞ்சு விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்த பிறகு நம்ம கைகளால பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. எந்த அளவுக்கு கைகளால நீங்க பேசுறீங்களோ அந்த அளவுக்கு கிறிஸ்பியா நமக்கு முறுக்கு கிடைக்கும். நல்லா இது போல அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்குங்க. பாருங்க, நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்ப பிசைஞ்சு எடுத்த பிறகு நீங்க கைகளால பிடிச்சிங்கன்னா ஒரு ஷேப் வந்து ஃபார்ம் ஆயிட்டு வரணும். இப்ப உதிர்த்து விட்டா இது போல உதிர்ந்து வரணும். இப்ப பாத்தீங்களா, இப்ப இதே மெஷர்மெண்ட் கப்பால நான் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து கொதிக்க வச்சு மிதமான சூட்ல வச்சிருக்கேங்க. அதை வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். எதுக்காக வந்து நம்ம சூடான தண்ணி வந்து சேர்க்கிறோம்னு பாத்தீங்களா, நல்லா கிறிஸ்பியா வந்து நமக்கு முறுக்கு கிடைக்குங்க. பாருங்க, ஒரு முறை இது போல தண்ணியை சேர்த்து விட்டு இதையுமே வந்து கரண்டிகளால இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சில மாவு வந்து தண்ணி அதிகமா குடிக்கும், ஒரு சில மாவு வந்து குறைவான அளவுக்கே தண்ணி எடுத்துக்குங்க. அதனால வந்து நான் 3 கப் அளவுக்கு நான் தண்ணியை எடுத்து கொதிக்க விட்டுருக்கேன். எந்த அளவுக்கு எனக்கு தண்ணி வந்து தேவைப்பட்டதுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இப்ப நம்ம 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திருக்கோம். திரும்பியும் வந்து 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேங்க. இது அப்படியே வந்து ஒரு பக்கமா வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம பிசைஞ்சு விடும் போதுதான் அந்த மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
பாருங்க இப்போ வந்து இன்னும் மீதி இருக்கிற அரை கப் அளவுக்கு தண்ணியுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஆட் பண்ணிட்டு கைகளால பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இன்னும் வந்து நமக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா நம்ம சேர்த்து பிசைஞ்சுக்கலாங்க. ஆக மொத்தம் நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கோம். நல்லா வந்து கைக்கு இதமான சூட்டு அளவுக்கு நம்ம தண்ணியை வந்து சேர்த்துக்கணுங்க. பாருங்க இன்னும் நமக்கு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்படும். இப்ப நம்ம அரை கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க இது போல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்ப நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். பாருங்க கரெக்டா வந்து நமக்கு 2.5 கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து தேவைப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாவே கரெக்டா இருக்கும். 3 கப் அரிசி மாவுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து நமக்கு தேவைப்பட்டதுங்க. ஏன்னா நம்ம பட்டர் சேர்த்து இருக்கிறதுனால குறைவான அளவுக்கு நமக்கு தண்ணி வந்து சரியாயிடுச்சு. இது இன்னுமே வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. எந்த அளவுக்கு கிரஷ் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்டாவும் கிடைக்கும், நல்ல கிறிஸ்பியாவும் கிடைக்கும் நமக்கு. பாருங்க இந்த பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்ப கொஞ்சமா வந்து மாவு எடுத்துக்கலாங்க. முறுக்கு மாவை வந்து பிழிஞ்சு எடுக்கிறதுக்காக இந்த அளவுக்கு நான் வந்து மாவு எடுத்துக்கிட்டேன். இது வந்து சிலிண்டர் ஷேப்புக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நம்ம முறுக்குழல் வந்து ஃபில் பண்ணிக்கலாங்க. ஒரு 3/4 பகுதி அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நமக்கு பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். இல்லைன்னா வந்து மேல வந்து எக்ஸ்ட்ரா வந்து மாவு வரும், அப்போ வந்து பிழிய முடியாது. 3 அச்சு இருக்கிற முறுக்கு இதுதான் நான் எடுத்திருக்கேன். இப்ப நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க இது போல நான் ஒரு பட்டர் ஷீட் மாதிரி பாலித்தீன் கவர் ஒன்று இருக்கு, அதை நான் வந்து விரிச்சு போட்டிருக்கேன். ஈஸியா நம்ம எடுத்து போறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க பிளேட்ல கூட பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப நான் பிழிஞ்சு எடுக்கிறேன். பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து முறுக்கோட இது வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க பிழிஞ்சு எடுத்துக்குங்க. பாருங்க இன்னொன்னுமே நான் வந்து பிழிஞ்சு காமிக்கிறேன். பாருங்க இதே போல நான் ஒரு 5-6 முறுக்கு இதுக்கு நான் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம இது போல வந்து நம்ம பிழிஞ்சு வச்சுட்டு நம்ம சேர்க்கும் போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல நீங்க வந்து பிளேட்ல கூட நீங்க இது போல சேர்த்து வச்சுக்கிட்டு போட்டுடலாங்க. நான் அப்படியே வந்து சீக்கிரமா செய்யறதுக்காக நான் இது போல சேர்த்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம வந்து ஒரு பீஸ் எடுத்து நம்ம காய வச்சுக்கிற எண்ணெயில வந்து சேர்த்து விட்டுடலாம். இப்ப பாருங்க எண்ணெய் நல்லா வந்து காஞ்சி வந்துடுச்சு. இப்ப நம்ம முறுக்கா சேர்த்து வச்சிருக்க மாவு வந்து இதோட சேர்த்து விட்டுடலாம். இப்ப பாருங்க நம்ம திருப்பி விட்டுக்கலாம். போட்ட உடனேவும் திருப்பி விட்டுறக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி விட்டீங்களான்னா ஈஸியா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம வருங்க. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்டே வந்து திருப்பி விட்டீங்களான்னா கலைஞ்சி போயிடும். நான் வந்து புது கடலை எண்ணெய் நான் சேர்த்திருக்கிறதுனால வந்து அந்த பபிள்ஸ் எல்லாம் வருதுங்க. பாருங்க நல்லா வந்து நம்ம முறுக்கு வெந்து வந்துடுச்சு. இப்ப நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட வந்து இந்த முறுக்கு வந்து இழுக்காதுங்க, அவங்களும் ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கும். இதே போல எல்லா பீஸுகளையும் நம்ம செய்து முடிச்சிட்டு பார்க்கலாங்க. பாருங்க எல்லா முறுக்குகளையும் நம்ம செய்து எடுத்துட்டுங்க. ஒரு இன்ஸ்டன்டான முறுக்கு ரெசிபி தான் இது. இது போல நிறைய வெரைட்டியான முறுக்கு ரெசிபிஸ் வந்து நம்ம பிளேலிஸ்ட் மூலமா நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோங்க. ஃப்ரீயா இருக்கும் போது செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம சந்தியக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.